Okay, second lesson, Freunde, Kollegen und ich. Freunde na friends, Kollegen na colleagues, ich na நான். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸு கொலீக்ஸ் அவங்க கிட்ட எல்லாம் இருக்கும்போது நம்ம என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுவோம்? ஸோ இங்கே வந்து ஹாபீஸ் பற்றி தான் இருக்கும் மெயினாக. ஃபஸ்ட்டு என்னது? ஃபோட்டோகிராஃபியரன், ஃபோட்டோகிராஃபி. சிங்கன், ஜ்வை வந்து சிங்கன். ட்ரை கோக்கன், கோக்கன்னா குக் பண்ணுறது. ஃபியர் ஸ்விம்மன். ஃபுன்ஸ் ரைசன், ரைசன்னா ட்ராவலிங், ஊர் ஊருக்கா போகிறது. ஓகேங்களா? செக்ஸ் வந்து டான்சன். ஜீவன் ஜாகன். ஆக்ட் முசிக் ஹோரன். ஸோ 9 இன்ஸ் கீனோகேஹன். ஸோ கீனோகேன்னா சினிமாக்கு போகிறது. லேசன், ஜேன் வந்து லேசன், லேசன்னா படிக்கிறது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. ஃபோட்டோகிராஃபியரன் ஃபோட்டோகிராஃபி, சிங்கன் சிங்கிங், காக்கன் குக்கிங், ஸ்விம்மன் ஸ்விம்மிங், ரைசன் ட்ராவலிங், டான்சன் டான்சிங், ஜாகன் ஜாகிங், music horen listening to music, inskinogen going to the cinema, lesen reading. ஓகே ஆயிடுச்சு உங்களுக்கு இப்போ? ஓகே மேம். ஓகே. ஏன்னா அடுத்தது வந்து உங்களுக்கு இதுதான் ஆக்டிவிட்டி இருக்கும். நல்லா படிச்சிட்டீங்க. ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கு நல்லா பார்த்துக்கோங்க. போட்டோ எடுக்கிறதுக்கு என்ன சொல்வாங்க? போட்டோகிராஃபியரன். ஆமா. சோ எப்படி ஸ்பெல்லிங் எப்படி இருக்கோ அப்படியே சொல்லணும். போட்டோகிராஃபியரன், கிராஃபியரன். ஓகே. சினிமாக்கு போறது என்ன சொல்வாங்க? வெரி குட். குக்கிங்க்கு என்ன சொல்வாங்க? கோக்கன். டான்சிங்க்கு ட்ராவலிங் ரைசன். ஜாகிங்க்கு சிங்கிங் ரீடிங் லேசன். listening to music music horen. ஓகே சூப்பர். ஸோ இப்போ வந்து வாஸ் மார்க்கண்டி லாய்டெக் கேன். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியே வந்து வாட் பீப்புள் லைக் டு டூ. வாஸ்னா வாட், மார்க்கன்னா டு டூ, டி லாய்டன்னா பீப்புள், கேன்னா லைக். சரிங்களா? வாட் பீப்புள் லைக் டு டூ. இவங்க 3 பேருக்கு என்ன செய்ய பிடிக்கும் சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து இஷ், நான் என்ன பத்தி சொல்றேன்னா இஷ் ஸ்விம்மே கேன். இஷ்னா ஈல முடிஞ்சிடும் இல்லைங்களா? ஸ்விம்மன்ன்றது வந்து இஷ் வந்தா ஈல முடியும். கரெக்டா? ஃபுல் வேர்ட் வராதாங்க. ஸ்விம்மன் அப்படின்னு வராது. இஷ் ஸ்விம்மே கேன், இஷ் ஸ்விம்மே இன் சம்மர் சேர் கேன். ஸோ சம்மரில் வந்து நான் ஸ்விம்மிங் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேர்ட்ஸ் மட்டும் உங்களால் கேட்க முடியும். ஆடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு வேர்ட் பை வேர்ட் புரியணும்னு அவசியமே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ படிச்சிங்களே இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எதா ஒன்று உங்களுக்கு கேட்குதா அது மட்டும் ரெக்கக்னைஸ் பண்ண முடியுதான்னு மட்டுமே செக் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ நான் ஆடியோ ப்ளே பண்ணுறேன். என்னவா டியூட்டியில் இருக்கிறீங்களா? ஓகே. ஏன் லேட் ஆயிடுச்சு? சரி ஓகே ஓகே ஓகே
ஸோ இது வரைக்கும் செகண்ட் லெசன் வந்துட்டோமா? இது வரைக்கும் பார்த்துட்டோம். இதில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது ஜஸ்ட் உங்களுக்காக சொல்கிறேன், மறுபடியும் பாருங்கள். ஃபோட்டோகிராஃபியரன், ஃபோட்டோகிராஃபி எடுக்கணும்னா ஃபோட்டோகிராஃபியரன். சிங்கர்னா சிங்கிங், காக்கன்னா குக்கிங், ஸ்விம்மன் அப்படின்னா ஸ்விம்மிங், ரைசன்னா ட்ராவலிங், டான்சன்னா டான்சிங், ஜாகன்னா ஜாகிங், மியூசிக் ஹோரன் லிசனிங் டு மியூசிக், இன் ஸ்கினோகேயன் கோயிங் டு த சினிமா, லேசன் டு ரீட். ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் தான் சரிங்களா. இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் இதோட என்ன ஃப்ரைண்டே கொலிகன் உண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கலீக்ஸ் அண்ட் ஐ செகண்ட் லெசன். ஸோ இப்போ வந்து வாட் பீப்புள் லைக் டு டூ, வாஸ் மார்க்கன் டி லாய்டேகன். வாஸ்னா வாட், மார்க்கன்னா டு டூ, டி லாய்ட் அப்படின்னா த பீப்புள், கேன்னா லைக். ரேஷ்மா டியூட்டியில் இருக்கிறீங்களா? ஏன் லேட்டா வந்தீங்க? சரி, இப்பதான் நான் ரிப்பீட் பண்ணேன், மறுபடியும் தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ ஃப்ரைண்டே கொலிகன் உண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் அண்ட் ஐ செகண்ட் லெசன் வந்துட்டோம் சரிங்களா. ஸோ என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது? ஃபோட்டோகிராஃபியரன், ஃபோட்டோகிராஃபியரன்னா ஃபோட்டோகிராஃபி, சிங்கன்னா சிங்கிங், காக்கன் அப்படின்னா டு குக்கு, ஸ்விம்மன்னா டு ஸ்விம், ரைசன்னா ட்ராவலிங், டான்சன்னா டான்சிங், ஜாகன்னா ஜாகிங், மியூசிக் ஹோரன் லிசனிங் டு மியூசிக், இன் ஸ்கினோகேயன் கோயிங் டு த சினிமா, லேசன் டு ரீட். ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நல்லா நல்லா பார்த்துக்கோங்க மறுபடியும். ஸோ இவங்க வந்து வாஸ் மார்க்கன் டி லாய்டேகன். வாட்னா வாஸ்னா வாட், மார்க்கன்னா டு டூ, டி லாய்டர்னா த பீப்புள், கேன்னா லைக். ஸோ இந்த பீப்புளுக்கு என்ன செய்ய பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இங்கே வந்து நீங்கள் இந்த ஆக்டிவிட்டீஸ் அந்த ஆடியோ ஃபுல்லாகவே புரியணும்னு அவசியம் கிடையாது. இப்போ சொன்னது ஃபோட்டோகிராஃபி, சிங்கன் இல்லை காக்கன், ஸ்விம்மன் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எதாவது உங்களுக்கு ரெக்கக்னைஸ் பண்ண முடியுதா ஆடியோவில், அது மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக புரியணும்னு எதிர்பார்க்காதீங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்விம்மன் அவங்க எழுதிட்டாங்க. ஸோ அடுத்தது இன்னொரு ஆக்டிவிட்டி சொன்னாங்க, கேட்டிங்களா? புரியலையா? புரியலன்னா மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணோன்னா என்ன சொல்ல சொல்லியிருக்கேன்? Entschuldigung, noch einmal bitte. சொல்லுங்க எல்லாருமே. அப்படி சொன்னீங்கன்னா தான் நான் மறுபடியும் போடுவேன் சரிங்களா. schwimme gerne சொல்லிட்டாங்க. அடுத்தது என்ன சொன்னாங்க? jogger. joggerனா jogging. ich jogge oft. oftenனா jogging போவேன். so schwimmen und joggen. joggen எழுதிக்கோங்க. மறுபடியும் வேணா கேளுங்க சும்மா. புரிஞ்சுதான்? ஸோ ஸ்விம்மன் அண்ட் ஜாகன். அடுத்தது என்னன்னு கண்டுபிடிங்க.
பாரிஸ்க்கு என்ன பிடிக்கும்? என்னம்மா? ஜாகர்னா இல்லையே. என்னம்மா? நீங்க எது சொன்னாலும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, எனக்கு கேட்கவே மாட்டேங்குது. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு சொல்லுங்க. இன்ஸ்கினோ கெயன். அப்புறம் தெரியாதா? சரி, நான் மறுபடியும் ப்ளே பண்றேன். சொல்லுங்க. என்னம்மா? கோப்பன் இல்லையே. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா லீஸ்ட் டூ கேன். லேசன் தான் லீஸ்ட் அப்படின்றாங்க, சரிங்களா? ஸோ இங்க லேசன் இருக்கு இல்லைங்களா? லேசன் எப்படி கான்ஜுகேட் டூ பேசினா என்ன சொல்லணும்? லீஸ்ட். லீஸ்ட் டூ கேன் படிக்க பிடிக்குமா, ரீடிங் பிடிக்குமான்னு கேட்குறாங்க. அதுக்கு யா தேர் கேன் ரொம்ப பிடிக்கும் சொல்றாங்க. அப்படின்னா லேசன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே எழுதிடுறேன் ஜாகன், லேசன், லேசன். அதுக்கப்புறமா என்ன பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க? ரைசன். கீனோ போக பிடிக்குமான்னா நைன் நிக்ஸ் அகேன் பிடிக்காதுன்றாங்க, அவ்வளோவா பிடிக்காதுன்னு. ஸோ அடுத்தது ஈஃபாக்கு என்ன பிடிக்கும்? ஸோ இவங்க ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், சொல்லுங்க. போட்டோகிராஃபியரன். அப்புறம் இன்னொன்னு? வெரி குட், சூப்பர். போட்டோகிராஃபியரன். போட்டோகிராஃபியரன். அதுக்கப்புறமா டான்சன். ஓகே. ஸோ இப்போ அடுத்தது வந்து உங்களுக்கு உங்களுக்கு என்ன செய்ய பிடிக்கும்? வாஸ் மாக்கன்சி கேன், வாஸ் மாக்கன்சி நிக்ட் கேன். என்ன செய்ய பிடிக்கும், என்ன செய்ய பிடிக்காது? கிராய்சன் ஜியான். கிராய்சன் அப்படின்னா இந்த பாக்ஸை வந்து கிராஸ் பண்ணணும், இன்டூ மார்க் போடணும், டிக் போடக்கூடாது. ஓகேவா? எக்ஸாம்லேயும் கிராஸ் பண்ணணும், இன்டூ மார்க் போடணும், டிக் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? ஓகே. வாஸ் மாக்கன்சி கேன், வாஸ் மாக்கன்சி நிக்ட் கேன். உங்களுக்கு என்ன செய்ய பிடிக்கும்? இப்போ யாரையாச்சும் கேட்கணும்னு நினச்சிக்கோங்க. வாஸ் மாக்கன்சி கேன் உங்களுக்கு என்ன செய்ய பிடிக்கும் அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கு என்ன செய்ய பிடிக்காதுன்னா வாஸ் மாக்கன்சி நிக்ட் கேன் அப்படின்னு கேட்கலாம். இப்போ கோக்கன், கோக்கன் இருக்கு இல்லைங்களா? குக் பண்ண பிடிக்குமா அப்படின்னு கேட்கணும். ஃபார்மலா இன்ஃபார்மலா எப்படி கேட்பீங்க? தெரியலையா? இந்த ஃபார்மலா கேட்கணும்னா இந்த மாதிரி கேட்கணும், காக் அண்ட் ஜி கேன். இன்ஃபார்மலா கேட்கணும்னா காக்ஸ் டூ கேன்.
ஸோ காக் அண்ட் சி கேன் இல்லை காக்ஸ் டூ கேன். நோட் பண்ணிக்கங்க. மியூசிக் கேட்க பிடிக்குமா? ஹாரன். ஹாரன்னா கேட்கறது. என்ன கேட்கறது? மியூசிக். ஹாரன் சி கேன் மியூசிக். அதே மாதிரி ஹார்ஸ் டூ கேன் மியூசிக். நோட் பண்ணிட்டு இருக்கீங்களா? சினிமாக்கு போக பிடிக்குமா? ஃபார்மல் இன்ஃபார்மல். கே அண்ட் சி கேன் இன்ஸ்கினோ இல்லை கேஸ் டூ கேன் இன்ஸ்கினோ. சினிமாக்கு போக பிடிக்குமா? இது வந்து சினிமா பார்க்க பிடிக்குமா? ஃபிலிம் பார்க்க பிடிக்குமா? ஜே அண்ட் சி கேன் ஃபிலிம். அதே மாதிரி இங்கே ஸ்விம் அண்ட் சி கேன் ஸ்விம்ஸ் டு கேன். இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் இதுக்கு வரேன். நோட் பண்ணிட்டீங்களா? எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா சொல்லுங்க. ஓகே. டான்சன் சி கேன் இல்லை டான்ஸ் டு டூ கேன். ஜி வந்தா டான்சன் இஎன் வரும். எல்லா இடத்துலையும் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா ஜி வந்தா இஎன்ல வந்திருக்கு. டூ வந்தா எஸ்டில எண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ லீஸ்ட் டூ கேன் லேசன் சி கேன். ஸோ இந்த கொஷின்ஸ் மட்டும் இது ஆல்ரெடி நோட் பண்ணிட்டீங்க. இதுவும் நோட் பண்ணிட்டீங்க. டான்சன் சி கேன் இல்லை டான்ஸ் டு கேன், லீஸ்ட் டு கேன் இல்லை லேசன் சி கேன். இது நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணியாச்சா? லேட்டாக வந்தவங்க மறுபடியும் அந்த வீடியோ நான் அனுப்புகிறேன். நான் லிங்க் அனுப்புகிறேன். அதை செக் பண்ணிவிட்டு மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகேவா? நோட் பண்ணியாச்சா? ஓகே. ஸோ இங்கே என்ன கேட்க போகிறோம்னா, இப்போது இதெல்லாமே நீங்கள் கேட்டு பழகிக்கணும். இப்போ யாருமே சைலண்ட்டாக இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே சொல்லணும். சரிங்களா? எல்லாருக்கும் எல்லாரோட நேம்ஸும் தெரியும் இல்லைங்களா? தெரியுமா தெரியாதா? யார் நேம்ஸ்? ஜெனோவா தெரியும், ரேஷ்மா, ரோஷினி, லாவண்யா, செல்வமீனா, ஆஷிகா, அரவிந்த் குமாரி. ஸோ யாரெல்லாம் பேச முடியுமோ அவங்க எல்லாம் பேசணும். சரிங்களா? ஸோ குக் பண்ண பிடிக்குமான்னு யாரையாச்சும் கேளுங்க. யார் வேணாலும் கேட்கலாம். ஜெனோவாவை கேட்டிருக்கீங்களா? என்ன கேட்டிருக்கீங்க? காக் அண்ட் சி.
Koken Sie gern Genova? நீங்க வந்து ஜெனோவான்னு ஹலோ ஜெனோவா கோக்கன் Sie gern அப்படின்னு சொல்லணும். ஹலோ ஃபர்ஸ்ட் ஹலோ ஜெனோவா. கோக்கன் Sie gern. ஜெனோவா குக் பண்ண பிடிக்குமா அப்படின்னா யா ஜேர்கன் அப்படின்னு சொல்லணும். மறுபடியும் உங்களை கேட்டவங்கள உந்து அப்படின்னு ரிப்பீட் பண்ணணும். பிடிக்காதுன்னா 9 நிக்ஸ் அகேன். இல்ல ஓகே பரவாயில்ல பிடிக்கும்னு இல்ல பிடிக்காதுன்னு இல்ல அப்படின்னா எஸ் கேட் சோ. சூப்பர் வெரி குட் நல்லா பண்ணீங்க குட் கெமா. இதே மாதிரி வேற யாராச்சும் கேளுங்க. வேற யாரும் கேட்கலையா? சரி மறுபடியும் ஜெனோவா ஆஷிகாவே கேளுங்க. நீங்க வேறதான் கோக்கன் அவங்க கேட்டாங்கல்ல அதுக்கு பதிலா வேற ஏதாவது சொல்லுங்க. லேசன் சீகன் படிக்க பிடிக்குமான்னு கேளுங்க. லேசன் சீகன் இல்ல டான்சன் சீகன் டான்சிங் பிடிக்குமா? பிடிக்கும்னா இதை சொல்லணும் யா ஜேர்கன். மறுபடியும் அவங்கள கேட்கணும் உந்து. பிடிக்காதுன்னா 9 நிக்ஸ் அகேன் இல்லைன்னா எஸ் கேட் சோ. பிடிக்கும்னா நீங்களும் யா ஜேர்கன் சொல்லலாம். அவ்வளவுதான். டான்சிங் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லைங்களா? அதனால தான் சொன்னேன். ஓகே வெரி குட். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நீங்க. ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட் meine hobbies meine Freunde. So my hobbies my friends. Lesen Sie und ergänzen Sie die Verben. ஸோ நீங்க ரீட் பண்ணிட்டு இந்த வேர்ப் வந்து அவங்களே கான்ஜுகேட் பண்ணிட்டாங்க. நீங்க எதுவுமே மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வேர்டை தூக்கி அங்கேயே fill in the blanksல போடணும். ஸோ எதில் போடுவீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இஷ் காக்கே கேன். ஸோ காக்கன் போட்டாங்க. டாம் உண்டு இஷ் டேஷ் கேன் வி ஆர் லீவன் பாரிஸ். ஸோ இதுக்கு என்ன வரும்? ரைசன். வெரி குட். டாம் உண்டு இஷ் ரைசன் கேன். So Tom und ich reisen gern. We are lieben Paris. We love Paris. Betty und Bücher. Bücher in a books. Sie dash gern. Least. Sie least gern. Okay. Ben dash toll. Very good. Ben singt toll. Eine Sensation. We are joggen. அப்புறம் மார்க்கோஸ் பீட்டர் மார்க்கோஸ் und Fußball. Sie spielen. Very good. Spielen na to play. Very good. நல்லா பண்ணீங்க. Ich okay again. Tom und ich. Ma rise na traveling. Traveling ஊரை சுத்தி பார்க்கிறது. ஆமா. ஸோ டாம் அண்ட் இஷ் ரைஸ் அண்ட் கேன். நாங்கள் அடிக்கடி ஊரை சுற்றி பார்த்துட்டே இருப்போம். ட்ராவலிங் பிடிக்கும். வி லவ் பாரிஸ். பெட்டி அண்ட் பியூஷர். பெட்டி அண்ட் புக்ஸ். ஸோ அவங்களுக்கு படிக்க பிடிக்கும். ஜி லீஸ்ட் கேன். பென் சிங்ஸ் டால். ஸோ பென் சிங்ஸ் கிரேட். eine Sensation. We are joggen. Peter, Marcus und Fußball. Sie spielen super. Spielen na play. They play super. ஓகேங்களா? ஸோ இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நான் ஆல்ரெடி நம்ம வந்து இதில் வந்து இஷு தூ அப்புறமா இந்த ஜி படிச்சிருக்கோம். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ ஏர் எஸ்ஜி இதெல்லாமே இருக்கு. இஷு வந்து ஃபர்ஸ்ட் பர்சன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இஷு என்னது? ஃபர்ஸ்ட் பர்சன்.
ஃபர்ஸ்ட் பர்சன். do என்னது? செகண்ட் பர்சன். RSZ என்னது? தேர்ட் பர்சன், மூணாவது ஆளு. இது மூணுமே வந்து சிங்குலர். சிங்குலர்ல சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து இது என்ன வரும்னா ப்ளூரல்ல. ப்ளூரல்ல இது ஃபர்ஸ்ட் பர்சன். வியர் என்றது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன். இயர் வந்து செகண்ட் பர்சன். இந்த ஜி வந்து தேர்ட் பர்சன். ஓகேங்களா? ஆனா இந்த ஜி இருக்கு இல்லைங்களா, இது வந்து செகண்ட் பர்சன். ரெண்டுத்துக்குமே ஒரே இது வருதுன்னா அதனால ஒரே எண்டிங் வருது. காக்கன். ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி வருது. காக்கன், ஆர்பைட்டன், லேசன், ஸ்ப்ரெஷன். அதனால இங்க தூக்கி போட்டிருக்காங்க. ஆனா இது தேர்ட் பர்சன் கிடையாது, இது செகண்ட் பர்சன். செகண்ட் பர்சன்ல ஃபார்மல், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி வித் ரெஸ்பெக்டா பேசுவோம் இல்லைங்களா, அந்த ஜி இது. சரிங்களா? ஆமா, அது வந்து ஷி. ஷி. எர்னா ஹி. இது ஷி. எஸ் வந்து இட். ஐடி இட். ஓகேங்களா? இது வியர்ன்றது வந்து வி, நம்ம எல்லாருமே சேர்ந்து சொல்லணும்னா வியர். வி. சரிங்களா? இயர்ன்றது நான் வந்து உங்களை எல்லாருக்கும் நான் அட்ரஸ் பண்ணி சொல்றேன்னா உங்க எல்லாரையும் இயர், நீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இது வந்து ஃபார்மல் கிடையாது, நீங்கன்னு சொல்றது. கரெக்டா? IHR வந்து இயர். நான் உங்களை எல்லாருமே சேர்த்து சொன்னேன்னா என்ன சொல்வேன்? நீங்க அப்படின்னு சொல்வேன். கரெக்டா? இதுவே தனியா ஒரே ஒரு ஆள் மட்டும் ஜி, இந்த ஜி போட்டு பேசுற, அதுவும் நீங்க தான். இது வந்து சிங்குலர். சிங்குலர்ல நீங்க ஃபார்மல். மரியாதையோட பேசுவோம், பெரியவங்க கிட்ட மரியாதையோட பேசுவோம் இல்லைங்களா? பெரியவங்க கிட்ட மரியாதையோட பேசுவோமா? அதுக்கு பெரிய ஜி சொல்லணுமா? பெரியவங்க கிட்ட வித் ரெஸ்பெக்டா பேசும்போது ஜி அப்படின்னு அட்ரஸ் பண்ணும். ஓகேவா? அந்த ஜி தான் இது. இது வந்து ஒரு பெரிய சென்டென்ஸ் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அந்த சென்டென்ஸ்ல நடுவுல எங்க வந்தாலுமே இந்த எஸ் கேபிட்டல் லெட்டர்லயே வரும். கேபிட்டல் லெட்டர்ல வரும். அப்புறமா இந்த ஃபுல் வெர்ப் காக்கன், ஆர்பைட்டன், லேசன், இஎன் எண்டிங் தான் வரும் இது எல்லாத்துக்குமே. சரிங்களா? இது வந்து நடுவுல எங்க வந்தாலும் ஸ்மால் எஸ் தான் வரும். அப்பனா என்ன? இந்த ஜி வந்து தே, அவங்கன்னு அர்த்தம். தே. நம்ம வந்து வேற யாரோ பத்தி பேசுறோம். தே தேர்ட் பர்சன். புரிஞ்சுதா இல்லையா? யாருக்காச்சும் புரியலையா? ஸோ ஒன்றுமே இல்லை. சிங்குலரில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் பர்சன், ப்ளூரலில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் பர்சன். இந்த ஜி வந்து ஃபார்மல் செகண்ட் பர்சன். அவ்வளோதான். இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன எண்டிங் வரும்? இஷ் வந்தால் எல்லாமே ஈல தான் எண்ட் ஆகும். டூ வந்தால் எஸ்டியில் எண்ட் ஆகும். எஸ்ஜி வந்தால் டீல எண்ட் ஆகும். வியர் வந்துச்சுன்னா இஎன்ல எண்ட் ஆகும். இயர்ல வந்துச்சுன்னா டீல எண்ட் ஆகும். இந்த ரெண்டு ஜில எது வந்தாலுமே இஎன்ல எண்ட் ஆகும். அதாவது இஷ் ஈல, டூ எஸ்டி, எர்எஸ்ஜியும் இயரும் ஒரே எண்டிங் இருக்கு பாருங்க. எர்எஸ்ஜி இயருக்கு ஒரே எண்டிங், டி எண்டிங். அப்புறம் வியருக்கும் இந்த ஜிஜிக்கும் ஒரே எண்டிங், காக்கன். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, எப்போ கேட்டாலுமே இஷ்னா ஈல எண்ட் ஆகணும், டூனா எஸ்டி, எர்எஸ்ஜி வந்துச்சுன்னா டீல எண்ட் ஆகணும், வியர்னா இஎன், இயர்னா டி எண்டிங், ஜி வந்துச்சுன்னா இஎன் எண்டிங். அந்த எண்டிங் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா அடுத்த வேர்ப் எது வந்தாலுமே நீங்க மாத்தலாம். புரிஞ்சுதா? ஆனா சில வேர்ப் மட்டும் ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆயிருக்கும்.
அதை மட்டும் நீங்க செக் பண்ணிக்கங்க. முக்காவாசி மோஸ்ட்லி 90% வந்து இந்த மாதிரி ஆட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுல சிலது மட்டும் இந்த மாதிரி ஸ்பெல்லிங் சேஞ்சா இருக்கும். அதை மட்டும் நீங்க செக் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸ்பெல்லிங் சேஞ்சா இருக்கிறது வந்து இங்க ரெட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஐஇ வந்திருக்கு, ஐஇ வந்திருக்கு, அப்புறமா இங்க ஐ வந்திருக்கு. ஸ்ப்ரெஷன் வந்து இங்க ஸ்ப்ரிஷ்ட் அப்படின்னு வந்திருக்கு. சொல்லுமா? ஆமா ஆமாம்மா. இந்த இது இங்க எண்டிங் முடியுது இல்ல, இங்க டீல முடியுது. இப்ப பாருங்க, நான் ஒண்ணே ஒண்ணு எழுதுறேன். ஓகே, இங்கே எழுதுறேன். ஜி காம்ட் ஹவுஸ் சென்னை அப்படின்னா என்ன மென்ஷன் பண்றேன். அதே மாதிரி ஜி காமன் ஹவுஸ் சென்னை ரெண்டுத்துல என்ன மென்ஷன் பண்றேன், எது நீங்க நினைக்கிறீங்க? ஆஹா, she comes from question கிடையாது. she comes from சென்னை. ஓகேங்களா? அவள் அவள் தமிழ் அவள் தானே சொல்லுவாங்க. அவள், அது she. ஏன்னா இங்கேயும் இந்த ஜி வந்து ஃபார்மல், அவங்க. ஆமா, புரிஞ்சுதா? இப்போ இந்த எண்டிங்க வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் டி போட்டிருக்காங்க, அப்புறமா இஎன் அந்த மாதிரி போட மாட்டாங்கல்ல. ஃபர்ஸ்ட் டி மென்ஷன் பண்ணாங்கன்னா எல்லா வேர்பும் வந்து டீல தான் முடியும். இந்த ஜீல வந்துச்சுன்னா எல்லாமே ஜீல முடியும். ஓகேங்களா? இதுவே வந்து und sie wohnen in ஆவடி. இது நான் என்ன மென்ஷன் பண்றேன், ஆக்சுவலி நீங்க வந்து இந்த இன்னொரு ஜி கூட சொல்லலாம். 3 ஜி இருக்குல்ல மொத்தம். இங்க என்ன டிஃபரன்ஸ் இருக்கு சொல்லுங்க? ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? இந்த ஜி வந்து நடுவுல ஃபார்மல்லா நீங்க அவங்க இவங்க அப்படின்னு பேசும்போது, ஃபார்மல்லா அட்ரஸ் பண்ணும்போது இது நடுவுல எந்த இடத்துல வந்தாலும் பெரிய கேபிட்டல் எஸ்ல தான் வரும். நீங்க வந்து தே அவங்க தே அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ்ல கண்டிப்பா எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல தான் வரும். ஆனா இன் பிட்வீன்ல வந்துச்சு ஜி அப்படின்னா, இந்த உஇஎன் எண்டிங்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து தே மென்ஷன். தே they come from சென்னை. புரிஞ்சுதா? and they live in ஆவடி, அந்த மாதிரி வரும். ஓகே, இப்போ அண்டர்ஸ்டுட்டா? நீங்க புரிஞ்சுதா எல்லாமே? ஓகே. ஸோ தயவுசெய்து புரியலன்னா மறுபடியும் இந்த வீடியோ நான் அந்த லிங்க் அனுப்புறேன், மறுபடியும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. நிறைய தடவை ரிப்பீட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ காக்கன் இருக்கு. நான் வந்து தூ காக்கன்னு தூ சொன்னேன்னா நீங்க என்ன சொல்லணும்? ரெண்டு வேர்ட் சொல்லியிருக்கேன், காக்கன் சொல்லியிருக்கேன், தூ சொல்லியிருக்கேன். அப்ப என்ன நீங்க என்ன சொல்லணும்? தூ காக்ஸ். தூக்கு எஸ்டி எண்டிங் தானே வரும். அந்த மாதிரி. ஸ்விம்மன் வியர் சொல்லியிருக்கேன், வியர். அதை என்ன சொல்லுவீங்க? வியர் ஸ்விம்மன். அவ்வளவுதான்.
இப்போ வந்து டான்சன் இயர் இயர் ஐஹெச்ஆர் சொல்லியிருக்கேன், அதுக்கு என்ன சொல்வீங்க? என்ன எண்டிங் வரும்? டான்ஸ்ட். ஆமா, இயர் டான்ஸ்ட். ரைசன் வந்து இஷ் இஷ் சொல்லியிருக்கேன். இஷ் ரைசே. புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? ஓகே. ஸோ உன்சி வாஸ் மார்க்ஸ் துகன் உங்களுக்கு என்ன செய்ய பிடிக்கும்னு ஒவ்வொருத்தர்கிட்டயா கேட்டேன். ஆக்சுவலி நீங்கள் வந்து ஸ்வென்னுக்கு இது பிடிக்கும் அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஷிகாவுக்கு இது செய்ய பிடிக்கும், ஜெனோவாக்கு இது செய்ய பிடிக்கும், ஆஷாக்கு இது பிடிக்கும், வேற யாரு, ரேஷ்மாக்கு இது பிடிக்கும், அரவிந்த் குமாரிக்கு இது பிடிக்கும் அப்படின்னு நீங்க 5 பேர்கிட்ட கேட்கணும். ஆக்சுவலி வாஸ் மார்க்கன் சீகன் இல்ல வாஸ் மார்க்ஸ் துகன். சின்ன பசங்களா இருக்க, இப்போ நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஏஜ் குரூப் தான் வரீங்க அப்படின்னா அது வாஸ் மார்க்ஸ் துகன். இதுலயே நீங்க கேட்டுக்கலாம், ஃபார்மல் இல்லாம இன்ஃபார்மல்லவே கேட்டுக்கலாம். வாஸ் மார்க்ஸ் துகன். அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்கு நீங்க என்ன கேட்கணும்? யா ஜேர்கன் இல்ல நிக்ஸோகன் இல்ல எஸ் கேட்ஸோ ஏதாவது ஒன்று சொல்லிட்டு மறுபடியும் அவங்கள ரிப்பீட் பண்ணோம். உந்து உனக்கு என்ன பிடிக்கும், உந்து அப்படின்னு கேட்கணும். சரிங்களா? நான் இது வந்து நான் உங்களுக்கு திருப்பி இந்த லிங்க் அனுப்புறேன். நான் மறுபடியும் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு நாளைக்கு நல்லபடியாக படிச்சுட்டு இன்னும் நம்பர்ஸ் 20 above நம்பர்ஸ் அதுவும் படிச்சுட்டு நாளைக்கு வாங்க. சரிங்களா?